கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான கிஃப்டை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்டை காசுக்காக நீங்கள் கூலிக்காக பயன்படுத்துவீர்களானால் பிழையாமையுடைய நிலைமை உங்களுக்கும் வரும். இன்னைக்கு அபிஷேகத்தை எங்க இழக்கிறோம்? பணம் தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் தெரியல. ஏன்னா வாழ்க்கைக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பணம் வேணும். அது வாழ்க்கைக்கு தான் பணம் வேணுமே ஒழிய பணம் வாழ்க்கை அல்ல. பணம் இருக்கிற எத்தனை பேருக்கு வாழ்க்கை இல்லை? எத்தனை கோடீஸ்வரம் பணத்தை வச்சுட்டு கிடக்கான். வேலைக்காரங்க இருக்காங்க, பசங்க அமெரிக்காவில் இருக்காங்க, வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கிறாங்க, செத்தாலும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க, புதைக்கிறதையும் யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை? கொரோனா வந்துச்சே, கொரோனா மாதிரி பணத்துக்கு லிட்ரலாக பாடம் எடுக்கிறதான காரியம் யாராலையும் முடியாது. எத்தனை கோடீஸ்வரன், எவ்வளோ பணம், எத்தனை கிரெடிட் கார்டு, எத்தனை காஸ்ட்லி கார், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. பணம் தேவை. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இடத்துல பணம் தோற்று போகும். பணம் ஒரு இடத்துல தோற்று போகும், அந்த இடத்துல தேவன் வந்து நிற்பார். பணம் உதவ முடியாத இடத்தில் தேவன் தான் உதவுவார். உங்களுக்கு என்ன தேவை, ஏது தேவை, எவ்வளோ பணம் தேவை? இன்னைக்கு பணம் பணம் பணம்னு ஒரு குரூப் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுறான். 58 60 வரைக்கும் ஓடி சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்னப்பா என்ன பண்ண போற? 60லேருந்து 70க்குள்ள இந்த 60 வரைக்கும் சம்பாரிச்சதை செலவு பண்ணிடுறான். கிட்னி ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர், மொத்தம். அதை வேற நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்? பாரு, நான் சம்பாரிச்சதுனால தானே இப்படி செலவு பண்ண முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், நீ சம்பாரிச்சதுனால தான் செலவு பண்ண. நீ ஒழுங்காக இருந்திருந்தீனா இது வந்திருக்காது. உடம்பை பார்க்கறது இல்லை, 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை, டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, நைட்டு 11 மணி 12 மணி 2 மணிக்கு சாப்பிட்றது, டயத்துக்கு படுக்கிறதில்ல, ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். நல்லா கவனிங்க, எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும் இருக்கு. ஒரு காலத்தில் நமக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மைதான். கிடைக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறோம்? அடித்து நவுத்திடுவான். ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு அலாரம் கொடுப்பாரு, இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கன்னு. அந்த அலாரத்தை கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இருக்காது. பாடியில் அந்த அலாரம் இருக்குது, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளுடைய எல்லா பார்ட்டுக்குமே ஒரு அலாரம் வச்சுருக்கிறார். அது கரெக்டாக அடிக்கும். கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு தாண்டும் போது சொல்லும், சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா பாடியில் சொல்லும், பிபி இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுதா சொல்லும். அந்த அலாரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். நான் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, நம்மளால் சமாளிக்க முடியுமோ அந்த ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுக்கும். அவ்வளோதான். உங்களால் சமாளிக்க முடிஞ்ச ஆசீர்வாதத்தை பரலோகம் அந்த நேரத்தில் கொடுக்கும். உங்களுக்கு ஆசை காட்டுறவங்க இருக்கிறாங்க, அப்படி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். கேளுங்க, கொடுப்பார். ஆசையை தூண்டுறது தங்களுடைய சுய இச்சைக்காக, கூலிக்காக. நீங்களும் எப்படி இருக்கீங்க தெரியுமா? இந்த கேட்குற விஷயத்தை கேட்டு, ஓ பரவாயில்லையே, ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார். திரும்பியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. வசனம் சொல்லுது, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறியாதிருக்கிறபடினாலே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்போம் ஆண்டவர்கிட்ட. அந்த நிமிஷத்துக்கு, அப்போ அந்த இடத்துல. ஆண்டவர் அப்படி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்கறது அந்த நிமிஷத்துக்கு மட்டுமல்ல, ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு தேவையானதை சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்பார். கர்த்தருக்கு என்ன தெரியுமா அவசியம்? நம்மை ஆசீர்வதிக்கிறதை விட நாம் தான் அவருக்கு ரொம்ப அவசியம். நம்முடைய ஆசீர்வாதம் நம்மை கீழே தள்ளுமானால் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரமாட்டார். பரலோகம் நம்மளை நம்பணும். முதல்ல இதை கொடுப்பேன், ஆனால் இவன் விழமாட்டான், இவனுக்கு இது பெருசாக தெரியாது, நான் தான் பெருசாக தெரிவேன். ஆண்டவர் ஒரு நாள் தருவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் அதற்காக ஜனங்களை மோசம் போக்க கூடாது. இந்த அபிஷேகம் உங்களை விட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசியம்.